மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கு பெயருவார். அப்போ குரு பகவான் எப்பவுமே இருக்கிற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம். இருக்கின்ற இடத்துக்கும் பலம் அதிகம், ஆனால் அதை விட பார்க்கின்ற பார்வைக்கு பல மடங்கு பலம் அதிகம். 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம், சகோதர சகோதரிகள், பார்ட்னர்ஷிப், நண்பர்கள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம், கல்வி எல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இந்த 4ஆம் இடம் என்பது குரு பகவானுடைய, அதாவது ஒரு மனிதனுக்கு, அதாவது சொத்து, சுகம், வாகனம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அசையா சொத்து, தாய், இவர்களையெல்லாம் குறிக்கக்கூடியது 4ஆம் இடம். உயர்கல்வி, இதையெல்லாம் குறிக்கக்கூடியது 4ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு பெயரும் போது மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு வருவது என்பது, ஏன்னா 3 அப்படிங்கிறது பாதி மறைவுன்னு சொல்றோம். அப்ப 4ஆம் இடத்திற்கு வருவது என்பது மிகப்பெரிய நல்ல விஷயம். ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல வீடு வாங்கணும், நல்ல ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா இதை விட ஒரு நல்ல தருணம் ஏற்படாது.